சுப்பிரமணியன். நம்மளுடைய ஈஸியாக கற்றுக்கலாம் அப்படிங்கிற சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல நான் ரொம்ப பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு சிலவங்க வந்து கமெண்ட்ஸ் பாக்ஸில் போட்டிருந்தாங்க, அதாவது வந்து மெக்கானிக்கல் ரீதியாக நீங்கள் கொஸ்டின் போடுங்க, ஏன்னா அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, அவங்களுக்காக இன்றைக்கி வந்து பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் இப்போ வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். அது முழுக்க முழுக்க மெக்கானிக்கல் ரீதியாக தான் இருக்கும். அது அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் இன்டர்வியூ போகிறவங்களுக்கு, இப்போ புதுசாக ஒரு கம்பெனி போய் இன்டர்வியூ போகிறவங்களுக்கு, அப்புறம் ஐடியில் ஃபிட்டர் படிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் அடுத்த எக்ஸாம்லாம் வரும்போது அது அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. Question number 1. Which special file is used for narrow work? அதாவது குறுகிய இடைவெளியில் ஃபைலிங் செய்வதற்காக பயன்படுத்தக்கூடிய ஃபைல். ஆன்சர் பில்லர் ஃபைல். Question number 1. Which special file is used for narrow work? Answer pillar file. Question number 2. Why slots are provided in the slotted castle nuts? Slotted castle nut அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த லாக்கிங் டிவைஸ். இந்த ஸ்லாட்டட் கேஸ்டில் நட்டில் ஏன் ஸ்லாட் வந்து வழங்கப்பட்டிருக்கிறது? Question number 2. Why slots are provided in the slotted castle nut? Answer to fix split pin. Split pin வந்து பொருத்துவதற்காக அந்த slotted வந்து வழங்கப்பட்டிருக்கு. Answer to fix split pin. Question number 2. Why slots are provided in the slotted castle nuts? Answer to fix split pins. Question number 3. What is the name of limit gauge? What is the name of limit gauge? லிமிட் கேஜினுடைய பேர் என்ன? கீழே ஒரு படம் கொடுத்துருக்காங்க, அந்த படத்தில் உள்ள கேஜோடைய பேர் என்ன, நேம் என்ன? ப்ராக்ரஸிவ் ப்ளக் கேஜ். ப்ராக்ரஸிவ் ப்ளக் கேஜ். வாட் இஸ் த நேம் ஆஃப் லிமிட் கேஜ்? இந்த படத்தினுடைய பேர் என்ன? இந்த படத்தில் கொடுக்கப்பட்ட கேஜினுடைய பேர் என்ன? ப்ராக்ரஸிவ் ப்ளக் கேஜ். Question number 3. What is the name of limit gauge? Answer progressive plug gauge. What is the name of gauge? அதே மாதிரி கீழே ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க. What is the name of gauge? இந்த கேஜினுடைய பேர் என்ன? Answer ring gauge. Answer ring gauge. Question number 5. Which gauge is used to check the gap between the matting parts? Question number 5. Which gauge is used to check the gap between the matting parts? இணைக்கக்கூடிய பகுதிகளில் இடையில் இடைவெளியை அளப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய கேஜ் என்ன? ரெண்டு இணையக்கூடிய பகுதிகளுக்கு இடையில் ஏற்படக்கூடிய இடைவெளியை செக் செய்ய, பரிசோதிக்க உதவும் கேஜ் எது? ஃபீலர் கேஜ். ஆன்சர் ஃபீலர் கேஜ். Question number 5. Which gauge is used to check the gap between the matting parts? Answer feeler gauge. Question number 6. Which material is used to clean the slip gauge? ஸ்லிப் கேஜை கிளீன் செய்வதற்கு பயன்படுத்தக்கூடிய மெட்டீரியல் எது? Question number 6. Which material is used to clean the slip gauge? Answer carbon tetrachloride. Carbon tetrachloride. Question number 7. Which material is used to wash off the lapping plate after charging? அப்படிங்கிறது லேப்பிங் செய்வதற்காக அந்த அப்ராசி தூள்களையும் வெஹிக்கிளையும்
அந்த லேப்பிங் பிளேட்டில் எம்பீடட் உள்ளே ஊற்றுவோம். உள்ளே போடும்போது அதை வந்து சார்ஜிங் நம்ம சொல்லுவோம். சரியா? இந்த சார்ஜிங் செஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுவோம், லேப்பிங் பண்ணுவோம். லேப்பிங் பண்ணதுக்கு அப்புறம் அதை க்ளீன் பண்ணுவோம், துடைப்போம். அதாவது லேப்பிங் பண்ணதுக்கப்புறம் லேப்பிங் பிளேட்டில் எந்த மெட்டீரியலை பயன்படுத்தி க்ளீன் செய்வோம், வாஷ் ஆஃப் பண்ணுவோன்னா அதை துடைப்போம். ஆன்சர் கெரோசின். கொஸ்டின் நம்பர் 7. Which material is used to wash off the lapping plate after charging? Answer kerosene. Answer kerosene. Question number 8. Which material is used to protect slip gauge from rust? அதாவது ஸ்லிப் கேஜை பாதுகாப்பதற்கு, எதுலேருந்து பாதுகாப்பதற்கு, துருப்பிடிக்கிறதுலேருந்து பாதுகாப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய மெட்டீரியல் எது? Which material is used to protect slip gauge from rust? Answer petroleum jelly. Question number 8. Which material is used to protect slip gauge from rust? Answer petroleum jelly. Question number 9. What is the name of cage? இந்த கேஜினுடைய பேர் என்ன? கீழே ஒரு படம் கொடுத்துருக்கான். அந்த கேஜினுடைய பேர் என்ன? அட்ஜஸ்டபிள் ஸ்னாப் கேஜ். வாட் இஸ் த நேம் ஆஃப் கேஜ்? அந்த கேஜினுடைய பேர் என்ன? அந்த படத்தை பார்த்து சொல்லணும். அட்ஜஸ்டபிள் ஸ்னாப் கேஜ். அட்ஜஸ்டபிள் ஸ்னாப் கேஜ். Question number 10. Which finishing process have a high degree of dimensional accuracy? உயர்ந்தபட்ச எல்லையில் துல்லியத்தை ஏற்படுத்துவதற்கு பயன்படுத்தக்கூடிய ஃபினிஷிங் ப்ராசஸ், முடிக்கக்கூடிய செயல்முறை எது? லேப்பிங். கொஸ்டின் நம்பர் 10. Which finishing process have a high degree of dimensional accuracy? Answer lapping. Question number 11. Which is the abrasive used for lapping soft steel and non-ferrous metals? அதாவது நான்-ஃபெரஸ் மெட்டல் அப்படிங்கிறது இரும்பு சத்து இல்லாத மெட்டல், அதாவது இரும்பு கலக்காத மெட்டல். இந்த இரும்பு கலக்காத மெட்டல் மற்றும் சாஃப்ட் ஸ்டீல் அதை லேப்பிங் செய்வதற்காக, அது லேப்பிங்கிறது ஃபினிஷிங் ப்ராசஸ், லேப்பிங் செய்வதற்காக பயன்படுத்தக்கூடிய அப்ராசிவ் எது? ஃபியூஸ்டு அலுமினா. ஃபியூஸ்டு அலுமினா. Question number 11. Which is the abrasive used for lapping soft steel and non-ferrous metals? Answer fused alumina. Question number 12. Why grooves are provided on the surface of the lapping plate? Lapping plate உடைய சர்ஃபேஸின் மேல் குரூ வழங்கப்படுவதற்கு காரணம் என்ன? நிறைய குரூஸ் இருக்கும். அந்த குரூஸ் வழங்கப்படுவதற்கு காரணம் என்ன? Question number 12. Why grooves are provided on the surface of the lapping plate? லேப்பிங் பிளேட்டினுடைய சர்ஃபேஸின் மேல் குரூ வழங்கப்பட்டுள்ளது. அதற்கு காரணம் என்ன? என்ன காரணத்துக்காக வழங்கப்பட்டிருக்கிறது? ஆன்சர் டு ரிட்டைன் த அப்ராசிவ். அப்ராசிவ் வைத்துக்கொள்வதற்கு. ரிட்டைன்னா வைத்துக்கொள்ளுதல். டு ரிட்டைன் த அப்ராசிவ். Question number 12. Why grooves are provided on the surface of the lapping plate? Answer to retain the abrasive. Question number 13. What is the name of the heat treatment process for reheating the hardened steel to a temperature below 400 degrees Celsius followed by cooling? அதாவது ஹார்டன் ஸ்டீலில் 400 டிகிரி செல்சியஸுக்கு குறைவாக ரீஹீட்டிங் செய்து, 400 டிகிரி செல்சியஸுக்கு குறைவான டெம்பரேச்சரில், வெப்பநிலையில் ரீஹீட்டிங் செய்து மறுபடி கூலிங் செய்வதன் மூலம் கிடைக்கக்கூடிய ஹீட் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் உடைய பேர் என்ன? What is the name of the heat treatment process for reheating the hardened steel
to a temperature below 400 degrees Celsius followed by cooling? Answer, tempering. Answer, tempering. Question number 14. Why the tempering process carried out in steel? அதாவது ஸ்டீலில் வந்து டெம்பரிங் ப்ராசஸ் வந்து ஏன் செய்கிறாங்க? ஆன்சர், டு ரெகுலேட் த ஹார்ட்னஸ் அண்ட் டஃப்னஸ். ஹார்ட்னஸ் மற்றும் டஃப்னஸை வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்காக பண்ணுறாங்க. கொஸ்டின் நம்பர் 14. Why the tempering process carried out in steel? Answer, to regulate the hardness and toughness. Question number 15. What is the method of surface gardening? கீழே ஒரு படம் கொடுத்துருக்காங்க, ஒரு படம் ஒன்று கொடுத்துருக்காங்க, இமேஜ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த இமேஜை பார்த்துட்டு சொல்லணும். வாட் இஸ் த மெத்தட் ஆஃப் சர்ஃபேஸ் கார்டனிங்? சர்ஃபேஸ் கார்டனிங் நிறைய மெத்தட் இருக்குது. இந்த படத்தில் உள்ள சர்ஃபேஸ் கார்டனிங்குடைய மெத்தடுடைய பேர் என்ன? ஆன்சர், பேக் கார்ப்ரஸிங். பேக் கார்ப்ரஸிங். ஆன்சர் வந்து பேக் கார்ப்ரஸிங். கொஸ்டின் நம்பர் 15. வாட் இஸ் த மெத்தட் ஆஃப் சர்ஃபேஸ் கார்டனிங்? ஆன்சர், பேக் கார்ப்ரஸிங். Question number 16. What is the method of surface gardening? அதே மாதிரி கீழே ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க. What is the method of surface gardening? சர்ஃபேஸ் கார்டனிங்குடைய மெத்தடு, முறை என்ன? கீழே உள்ள இமேஜை பார்த்துட்டு சொல்லணும். ஃப்ளேம் கார்டனிங். ஆன்சர், ஃப்ளேம் கார்டனிங். Question number 16. What is the method of surface gardening? Answer, flame gardening. Question number 17. What's the name of the key? The key nuடைய பேர் என்ன? Question number 17. What's the name of the key? Answer, feather key. இமேஜ் கீழே கொடுத்துருக்காங்க, இந்த இமேஜை பார்த்து சொல்லணும். What is the name of the key? Answer, feather key. Question number 18. What is the purpose of key? கீயினுடைய நோக்கம் என்ன? Question number 18. What is the purpose of key? Answer, to transmit torque. டார்க்கை கடத்துது. அதாவது ஷாஃப்ட்லேருந்து புள்ளிக்கு கடத்துது. To transmit torque. Question number 18. What is the purpose of key? Answer, to transmit torque. Question number 19. What is the ratio of key weight taper? Key weight taper உடைய விகிதம் என்ன? Question number 19. What is the ratio of key weight taper? Answer, 1:100. Answer, 1:100. Question number 19. What is the ratio of key weight taper? Key weight taper உடைய ரேஷியோ என்ன? Answer, 1:100. Question number 20. What is the name of the key? இந்த கீயினுடைய பேர் என்ன? கீழே ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க, அந்த இமேஜை பார்த்து சொல்லணும். இந்த கீயினுடைய பேர் என்ன? What is the name of the key? டேப்பர் சங்கி. ஆன்சர் வந்து டேப்பர் சங்கி. Question number 20. What is the name of key? Answer, டேப்பர் சங்கி. அந்த இமேஜை பார்த்து சொல்லணும். டேப்பர் சங்கி. Question number 21. Which type of metal screws useful for self tapping on hard or brittle material? Brittleனா நொறுங்கக்கூடிய மெட்டீரியல், ஹார்டுனா கடினமான மெட்டீரியல். Which type of metal screws useful for self tapping? தானாகவே டேப்பிங் போடுறது, மர போடுறது. on hard or brittle material, நொறுங்கும் தன்மையுள்ள அல்லது கடினமான தன்மையுள்ள மெட்டீரியலில் தானாகவே டேப்பிங் பண்ணுவதற்காக பயன்படுத்தக்கூடிய
மெட்டல் ஸ்க்ரூவுக்கு எந்த வகையான மெட்டல் ஸ்க்ரூ பயன்படுத்தப்படுகிறது? த்ரெட் கட்டிங். ஆன்சர் த்ரெட் கட்டிங். Question number 21. Which type of metal screws useful for self-tapping on hard or brittle materials? Answer thread cutting. Question number 22. What is the advantage of wing nut? Wing nutனுடைய நன்மை என்ன? இது நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய இது. லூசன் அண்ட் டைட்டன் வித்தவுட் ரிஞ்ச். ரிஞ்சை பயன்படுத்தாமலே நாமளே என்ன பண்ணிக்கலாம்? லூஸ் பண்ணிக்கலாம், டைட் பண்ணிக்கலாம். Question number 22. What is the advantage of wing nut? Answer loosen and tighten without wrench. Question number 23. What is the name of cage? Question number 23. What is the name of cage? கீழே ஒரு இமேஜ் கொடுத்துருக்கு. இந்த கேஜினுடைய பேர் என்ன? இந்த இமேஜை பார்த்து சொல்லணும். ரேடியஸ் கேஜ். ஆன்சர் ரேடியஸ் கேஜ். Question number 23. What is the name of cage? Answer radius cage. கொஸ்டினை பார்த்து சொல்லணும். Question number 24. Which gauge is used to check the accuracy of an external thread? External thread அர்த்தம் வெளிப்புற மறையினுடைய அக்யூரசியை, துல்லியத்தை சோதிப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய கேஜ் எது? அதாவது வெளிப்புற மறையினுடைய அக்யூரசியை சோதிப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய கேஜ் எது? அக்யூரசினா துல்லியம். ஆன்சர் த்ரெட் ரிங் கேஜ். Question number 24. Which gauge is used to check the accuracy of an external thread? Answer thread ring gauge. Question number 25. What is the instrument used in measuring external diameter? வெளி விட்டத்தை, சரியா, ஒரு ஷாஃப்டோடைய வெளி விட்டத்தை அளப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய டூல் எது? என்ன? கீழே இமேஜ் கொடுத்துருக்காங்க. அந்த இமேஜை பார்த்து சொல்லணும். வாட் இஸ் த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்ட் இன் மெஷரிங் எக்ஸ்டர்னல் டயமீட்டர்? ஆன்சர் பேர் ஆஃப் ஸ்பெஷல் ஜாஸ் பை யூசிங் ஸ்லிப் கேஜ். ஸ்லிப் கேஜை பயன்படுத்துவதன் மூலம் ஒரு ஸ்பெஷல் ஜோடியான ஸ்பெஷல் ஜாவை பயன்படுத்தி அளக்காங்க. அதாவது ஸ்லிப் கேஜி மற்றும் ஸ்பெஷல் ஜாவை பயன்படுத்தி அளக்காங்க. அதாவது பேர் ஆஃப் ஸ்பெஷல் ஜாஸ், பேர்னா ஜோடி, பேர் ஆஃப் ஸ்பெஷல் ஜாஸ் பை யூசிங் ஸ்லிப் கேஜ். Question number 25. What is the instrument used in measuring external diameter? Answer pair of special jaws by using slip gauge. Thank you for watching. இன்னைக்கு 25 கொஸ்டின்ஸ் போட்டிருக்கேன். அடுத்து இன் ஃபியூச்சரும் அடுத்தது 25 கொஸ்டின் போடுவேன். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்மளுடைய ஈஸியாக கற்றுக்கலாம் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க அடுத்தடுத்த வீடியோவில் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டாம். ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும். ஏன்னா நீங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது அது அன்சப்ஸ்கிரைப் ஆகிடுது. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.